துலா ராசிக்காரங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நேரம் அருமையாக இருக்குது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே துலா ராசிக்காரங்க கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த நேரம் நீங்கள் டாப்பில் வரக்கூடிய நேரம் தான். என்ன ஒன்று, மனசை கட்டுப்படுத்தணும், ஆடம்பர செலவை குறைச்சிக்கணும், சேமிக்க தொடங்க பாருங்கள். குடும்பத்திலுமே சந்தோஷம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் தான். என்ன ஒன்று, இந்த சொந்த பந்த வகையில் கொஞ்சம் பிரச்சனைங்கிறது கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுவுமே கூட பிறந்தவங்க வகையில், மூத்த சகோதர வகையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். இந்த நேரம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னை விட்டுட்டாலாவது நான் நல்லபடியாக வந்துடுவேன், நல்லபடியாக பழச்சிக்கோங்கிற ஒரு எண்ணம் தான். நீங்கள் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யறதில்ல. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு தான் இருக்கிறீங்க. சண்டை சச்சரவுன்னு போகிறதில்ல. அப்படியே சண்டை வந்தாலுமே அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறது இல்லைன்னே சொல்லலை. ரொம்ப பக்குவப்பட்டுருக்கிறீங்க. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். எந்த செயலாக இருந்தாலும் எடுத்தும் கவுத்தோன்னு இருக்கக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சகோதர வகையிலங்கிறது பாதிப்பு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அந்த வகையில் கவனம் கொடுக்க பாருங்கள். உங்கள் மனசில் ஓடி இருக்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் நீங்கள் உங்கள் வழியில் விட்டாலாவே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் காத்திருக்குது. இந்த நேரம் கொஞ்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொந்த வந்த வகையில் மனசாபங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கூட பிறந்தவங்க வகையில், வீட்டில் இருக்கக்கூடிய வகையில் ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை மட்டும் உங்களால் இந்த நேரம் கொஞ்சம் சமாளிக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்துகிட்டே இருப்பீங்க. மனசில் கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை ஒன்றை தவிர மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உடல் நலத்திலையும் பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு தொந்தரவுங்கிறது இந்த நேரம் இல்லை. முன்னாடி இருந்த பாதிப்போடு இந்த நேரங்கிறது நோய் விளக்கக்கூடிய ஒரு நேரம் தான். தந்தைக்கு உங்களுக்குமே நிறைய கருத்து மோதலுங்கிறது இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்திருக்கும். அந்த விஷயமும் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. நிறைய விஷயங்களில் மாறுபட்ட அணுகுமுறை ஏற்பட போகுது. அதனால நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். மனசில் ஒரு உற்சாகத்தை கொண்டுட்டு வந்தாலே போதும். இந்த காலகட்டம் துளாராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எந்த முக்கியமான வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் வேலை சும இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்காதீங்க. மூன்றாம் நபர் விஷயத்தில் தலையிடாதீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க. பெரும்பாலானவங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்தடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்க்கக்கூடிய நண்பர்கள், தோழிகள் யாராக இருந்தாலும் சேனலை வேலையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பலனாக இருந்தாலும் இந்த சேனலில் சொல்லப்படும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் துளாராசி அன்பர்கள் சிறப்பான பலன் பெறக்கூடிய வாய்ப்பு தான். அதுவுமே இந்த ஆடி மாதம் சொன்னால் ரொம்ப சிறப்பு தாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்ய பாருங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தம்பதி சமேதராக கூட இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறது நல்லது. ஆடி மாதத்தில் இந்த சுமங்கலி பூஜை செய்கிறது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரும்பாலானவங்க செஞ்சுருப்பீங்க. இனிமேல் செய்யாதவங்க இந்த சுமங்கலி விரதம் இருக்கிறது, சுமங்கலி பூஜை நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான். தாலி பாக்கி நினச்சிருக்கிறது மட்டும் இல்லை, திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியாக இருக்கட்டும், குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட முயற்சியாக இருக்கட்டும், வீட்டில் எந்த நல்லதுமே நடக்கலை நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டு மூலமாக உங்களுக்கு எல்லா தடையும் நீங்கள் கூட வாய்ப்புண்டு. ஏன்னா இந்த நேரத்தில் அளவில்லாத சக்திங்கிறது பெண் தெய்வத்துக்கு, நம்ம குலதெய்வத்துக்கு, காவல் தெய்வங்களுக்கு அமைஞ்சிருக்கும். நீங்கள் வேண்டது நடக்கக்கூடிய நேரம். அதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த சுமங்கலி பூஜை ஏற்படுத்த பாருங்கள். வரக்கூடிய பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் மஞ்சள், குங்குமம், இந்த தாலி சரடு, இந்த ரவிக்கு துணி, இது மாதிரியான விஷயங்கள் மங்களகரமான பொருட்களை கொடுத்து நீங்கள் இந்த நேரம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு. இந்த ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமை நாட்களில், இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது இன்னுமே சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்ய பாருங்கள். ரொம்ப முடியல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களால் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அதற்குண்டான பொருளுதவியாவது யாராவது செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பொருளுதவியாவது இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய பாருங்கள். குடும்பங்கிறது நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புண்டு. நல்ல மனசோட நீங்கள் வாழ்த்தி மற்றவங்ககிட்டையும் நீங்கள் வாழ்த்து பெறப்ப கண்டிப்பாக அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அதனால் கண்டிப்பாக இதை மறக்காமல் செய்யுங்க. முக்கியமாக வயசானவங்களை நீங்கள் கூப்பிட்டு செய்கிறது இன்னுமே சிறப்பான பலன் தான். சுமங்கலி பூஜையை பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய பெண்களை அந்த தெய்வத்தோட அம்சமாகவே நீங்கள் பாவிக்கணும். அவங்களுக்கு வீட்டுக்கு வர வச்சு அன்னதானம் செய்கிறது, அம்மனே வரதா கருதி அவங்களுக்கு நீங்கள் செய்கிறது கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிரித்த முகத்தோடு நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய பாக்கியங்கிறது உண்டாகும்.
தொடர்ந்து துளாராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்களில் பாக்கிய பலன் சிறப்பாக இருக்குதுங்க. துளராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி சுக்கரன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குருவோடு இருக்கிறார். இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். எந்த இடத்துல எல்லாமே தடுக்கி நின்னீங்களோ, தடுக்கி விட்டுறீங்களோ, அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் தடையை தாண்டி வரப்போகிறீங்க. இழுபறியாக கடந்த விஷயம் எல்லாமே இந்த நேரம் வெற்றி உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொல்வாக்கு சிறப்பாக இருக்குது, செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் பேசுகிறது என்ன சொல்கிறீங்களோ அது பலிக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. நல்ல மாற்றம் தான். நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு இந்த நேரம் தொழிலில் உண்டுங்க. தொடர்ந்து தொழிலில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த நேரம் படிப்படியான முன்னேற்றம் காத்திருக்குது. கொடுக்கல் வாங்கல இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் பணத்தை இழந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. நம்பி தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனாலுமே நஷ்டத்தில் வந்து உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். நீ அப்படி இல்லை. அனுபவம் சிறப்பாக இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக இருக்குது. நிறைய புதிய முயற்சி செய்ய போகிறீங்க. அதுலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி வியாபார ரீதியாக தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சி, தொழில் நிறுவனத்தை வேறு இடத்துக்கு மாற்றுறது, இல்லைன்னா புதுசாக உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல இதுக்கு முன்னாடி மனக்கசப்பு இருந்திருக்கும். உழைப்பு அதிகமாக கொடுத்துருப்பீங்க. ஆனால் நல்ல பேர் எடுத்துருக்க முடியாது. நல்ல பேர் இல்லைனாலும் போயிட்டு போகுது. உங்கள் மனசை கஷ்டப்படுத்தாமல் இருந்துட்டாலே போதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருப்பீங்க. அதை எல்லாமே தாண்டி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மனக்கசப்புங்கிறது இல்லை. நிறைய பேர் வெளியில் இடத்துல வேலைக்கு எல்லாமே முயற்சி செய்வீங்க. அதுலேயுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் தாங்க. நீங்கள் வேலையை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக உங்கள் வேலையில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா போதுங்க. நல்ல மாட்டம்தான். வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையிலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் தான். புத்திர வழியில் இந்த நேரம் சிறப்பான பலன் காத்திருக்குது. தாய்மை அடையக்கூடிய பாக்கியம் இந்த நேரம் காத்திருக்குது. விரைவில் வீட்டுக்கு வாரிசு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஆரோக்கியமான உணவை நீங்கள் இந்த நேரம் எடுத்துக்கணும் நல்லது. வெளியிடத்தில் அதிகமாக உணவு எடுத்துக்கிறது வேண்டாம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசை கட்டுப்படுத்துறது நல்லது, நாவை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியமான உணவு தான் உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப தேவைப்படுது. அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். வாழ்க்கை துணையோடு இது வரைக்கும் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கஷ்டங்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு வகையில் எவ்வளோதான் வெளியில் கஷ்டம் இருந்தாலும் குடும்பத்துக்கு நீங்கள் எந்த குறையுமே வைக்க மாட்டீங்க. வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நல்லபடியாக பார்த்துக்கொள்ளக்கூடியன்னு கேட்டிங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க தான். ஆனாலுமே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பனி போர் தான் அங்கே நிகழ்ந்திருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரியும் எதிரும் புதிருமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படி இல்லைனாலுமே கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத போகிறது, சம்பாதிக்கிற பணம் பூராமே பெரும்பாலும் இந்த மருத்துவ செலவுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த வார காலகட்டங்கள் அப்படி இல்லை. சிறப்பான பலன் காத்திருக்குது. பெருசாக தொந்தரவு இல்லை. இந்த காய்ச்சல் மாதிரியான பிரச்சனை அடிக்கடி வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பருவநிலை மாற்றம் ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ஆடி மாதம் சொன்னாலே நீர் வரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுங்க. அதனால் தண்ணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. விவாகரத்து வரைக்கும் போனவங்களுக்கு கூட இந்த நேரம் நீங்கள் பேச முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். முந்தைய பதிவில் எல்லாமே நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், துளாராசி அன்பர்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வேதனை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். துளாராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் தான் துணை, நீங்கள் தான் பலம். நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினச்சது கிடையாது, யாருக்கும் துரோகம் நினச்சதும் கிடையாது. அதனால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும். துணையோட ஆதரவு இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் கருத்துக்களை பரிமாறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் தன்மையாக இருக்க பாருங்கள். எடுத்தும் கோத்தும் செயல்பட வேண்டாம். மனசில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போதும். உங்களுக்கு நீங்கள் தான் பலம். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே போதுங்க. இனி வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்குது. யார் கையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. உங்களை நீங்கள் நம்பினா போதுங்க. நல்ல மாற்றம் காத்திருக்குது. மனசை தளர விட்டுறாதீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் துளாராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, திறமை சிறப்பாக இருக்குது. அப்படியே பயப்படுறீங்க. திறமை சிறப்பாக இருக்குது. புகழ் அந்தஸ்து எல்லாமே சிறப்பாக இருக்குது. பேச்சில் மட்டும் இனிமே கொண்டு வர பாருங்கள். யார்கிட்ட பேசினாலும் சரி இந்த நேரம் கொஞ்சம் கோபப்பட வேண்டாம். பேச்சில் கொஞ்சம் இனிமே கொண்டுட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் துளாராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கிறது எல்லாமே மனசில் தங்கக்கூடிய நேரம் தான். அதனால் படிப்பில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. தெய்வ தரிசனம் இந்த நேரம் உண்டுங்க. பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்றிட்டு வர பாருங்கள். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அடிக்கடி ஆலய வழிபாடு எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குறிப்பாக வெளிநாட்டு உத்தியோக ரீதியாக இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். இந்த வீடு மன சம்மந்தப்பட்ட
விஷயத்துலையும் இந்த நேரம் நல்ல மாட்டம் தான். ஆனால் புதுசாக வீடு மனை வாங்குறீங்க, ஒரு ஒப்பந்தம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை இன்னும் கொஞ்சம் இந்த காலத்தில் இருக்க தான் செய்யும். நீங்களாவே எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் வேலையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேலை சும்மா அதிகம் தான். இந்த நேரம் பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில்லை, இருந்தாலும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். கொஞ்சம் வேலை ரீதியாக கவனம் கொடுக்க பாருங்கள். வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி, முதல் வேலையாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தினமுமே விளக்கு போட்டுட்டு வர பாருங்கள். தினம் முடியலனாலுமே வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களாவது தீபம் போட்டுட்டு வர பாருங்கள். வீட்லேயுமே அப்படி தான் மண் அகல் விளக்குல தீபம் ஏற்றி உங்கள் குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக துளாராசிக்காரங்க எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, நெருக்கடிங்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இல்லை. வருமானத்தை கொண்டு வர முடியும், எடுக்கிற வேலை சிறப்பாக முடியும், தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குது. பண வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். உடம்புல மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிங்கிறது இல்லை. பாகிஸ்தானத்தில் குரு இருக்கிறதால வருமானம் சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலை பற்றி பயப்பட வேண்டாம். உதவி கேட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உதவி செய்யக்கூடிய நிலைமை உண்டாகும். ஆனாலுமே கொஞ்சம் பார்த்துருக்க பாருங்க. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால வாழ்க்கையை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம், சிறப்பாக இருக்குது. நீங்கள் என்ன கனவு கண்டாலும் அது பழிக்கும். செல்வாக்கு அந்தஸ்து சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குது. நீங்களுமே கொஞ்சம் உடல் நலத்தை மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்குமே பாதிப்பு இல்லை. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.